மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம். நான் கண்ணகி ராஜகோபால். இப்போல்லாம் அடிக்கடி வீடியோ போட முடியறதில்ல. ஏன்னா சில குடும்ப விசேஷங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ தான் கல்யாணம் பையனுக்கு இதெல்லாம் சில கடமைகள்லாம் முடிச்சுட்டு இப்போ அடுத்தது திரும்ப ஆரம்பிக்கலான் இருக்கேன். பொதுவாக நம்ம போடுற மருத்துவ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா மருத்துவ குறிப்புகள் எல்லாமே என்னோடய தன்னிச்சையான இதிலெல்லாம் நான் போடுறது கிடையாது. நம்ம போடுறது எல்லாமே தேரையரோட அந்த நூல்கள்லேருந்து எடுத்து தான் நான் போடுறேன். அப்புறம் இங்கே நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால கிராமத்து வழக்குகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த மூலிகைகளே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்புறம் இன்னொன்று வந்து என்னுடைய மானசீக குரு வந்து தேரையர். என்னோடய மூலிகை பண்ணைக்கு பேர் வந்து தேரையர் மூலிகை பண்ணை தான். அப்படி இருக்கும்போது நம்ம அவரோட மருத்துவ குறிப்புகளை தான் நம்ம நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன மூலிகை பார்க்க போகிறோம்னா விழுதி. நான் இதுவரை விழுதியை பற்றி போடல. ஏன்னா எங்கள் வீட்டிலையே இருக்குங்க இந்த விழுதி. எங்கள் வீடு இங்கே வீட்டில் வேலி ஓரத்தில் இது ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த விழுதி. இதுதான் விழுதி. இந்த விழுதி வந்து என்னன்னா நிறைய இடங்களில் கிடைக்கும். ஆனால் என்ன கண்ணாக கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விதைகள் போட்டு வளர வச்சு அதை நம்ம உற்பத்தி பண்ணுறதுங்க ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னா விதைகள் முளைக்கவே மாட்டேங்குது. இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வருஷமாக இருக்குது. ஆனால் ஒரு செடி கூட இங்கே பக்கத்தில் முளைக்கல. ஆனால் பூக்குது, காய்க்குது, பழமாகுது. ஆனால் விதைகள் மட்டும் பரவவே மாட்டேங்குது. என்னன்னு தெரில. சரி, இன்றைக்கி இது ஒரு மருத்துவ குறிப்புக்கு போவோம். இந்த விழுதியை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விழுதி தழைக்கரப்பான் வெண்மேகம் நீங்கும் பழுப்படுவன் சூளை பறிக்கும் வெழுப்பேதி யாக்குமதி மந்த மகக்கிருமி துன்மலமும் போக்கும் மதுவே புகழ் அப்படின்னு தேரையர் சொல்கிறாரு பாடலில். இது வந்து என்னென்ன பண்ணுதுன்னா கரப்பான், சுவேத பிரமேகம் அப்படிங்கிறாங்க. பிரமேகம்னால இது நீரிழிவு. நீரிழிவில் பல வகைகள் இருந்தாலும் அது சுவேத பிரமேகங்கிறாரு. வித்திருதி கட்டிகளுக்கு இதை வச்சு கட்டுறாங்கங்க. எங்கள் ஊர்லெலாம் இது வந்து கட்டிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க கிராம வைத்தியத்தில். சரீர குத்தல், உடம்பெல்லாம் வலி, அங்கங்கே குத்துதுன்னா என்ன காரணம்னா வாயு, அதிகப்படியான வாயு இருந்தாக்கா உடம்பெல்லாம் குத்தும், அந்த மாதிரி பிரச்சனை. அக்னி மாந்தம், மலசாய கிருமி, விரோத மலம், அதாவது என்னென்னா மலம் கட்டி போச்சு, ரொம்ப நாளாக வரமாட்டேங்குது, மலைக்கூடலில் பிரச்சனை அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பரானதுங்க. பேதியை உண்டாக்குங்கிறாரு. ஆனால் அளவாக எடுத்துக்கணும். தயவுசெய்து எப்போதுமே சித்த மருந்துகள் எடுத்துக்கும் போது சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற நாட்டு வைத்தியர்களோட ஆலோசனைப்படி எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா அளவாக எடுத்துங்க. இது வந்து அதிகமான பேதியை உண்டாக்குங்கிறாரு. இந்த இலை சாறையும் நல்லெண்ணெயும் வகைக்கு என்னென்னா அதாவது இது 50 mlனால் அது 80 சாறு எடுத்துக்கிட்டு உள்ளே கொடுத்தோம்னாக்கா ரெண்டையும் கலந்து உள்ளே கொடுத்தோன்னா பேதி ஆகுங்கிறாரு. பேதி வந்து எதுக்குன்னாக்கா உடம்புல உள்ள வாய்வு, துர்மலம், துர்நீர் இது எல்லாத்தையுமே பேதியாக்கக்கூடியதான் அந்த இதெல்லாம். அப்புறம் இதை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா பேதி ஆகும். பேதி வழியாக வாய்வு வெளியேறும். வாய்வு வெளியேறினாக்கா இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், மூட்டு வலி இது எல்லாமே சரியாகுங்கிறாரு விழுதி. அப்புறம் வந்து விழுதி இலை, புண்ணாக்கு கீரை, ஆவாரை இலை, வெள்ளை பூண்டு இது எல்லாத்தையும் சமநடையாக இடித்து துணியில் முடித்து விளக்கெண்ணெயை கொதிக்க வச்சு அதில் வந்து அதை முக்கணும். முக்கி நமக்கு பொறுக்கிற சூட்டில் வாதம், அதிகப்படியான வாதம், வாய்வு தான் வாதமாகிறது. வாதத்துக்கு நம்ம ஒத்தனை கொடுத்துட்டு வந்தோம்னா அதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறாரு. அந்த அதையே என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல வலி இருக்கோ, முழங்காலில் வலி இருக்குது, இடுப்பில் இருக்குன்னா அதை வச்சு கட்ட சொல்கிறாரு. கட்டினோம்னா அது வந்து வீக்கம், வலி எல்லாமே குறையும் அப்படிங்கிறாரு. இதுதான் விழுதியை பற்றி தேரையர் சொல்லியிருக்கிறது. ஆனால் நிறைய இடங்களில் வந்து இதுக்கு நல்லது, அதாவது நுரையீரலுக்கு நல்லது, நுரையீரல் சளியை போக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில. வேறு சித்தர்கள் சொல்லியிருக்கலாம். இவர் சொன்னது இவ்வளவு தான், நான் படித்தது இவ்வளவு தான். இதுதாங்க இந்த விழுதி. இந்த விழுதியை பற்றி நிறைய பேருக்கு பயங்கர டவுட் இருக்குது. எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும்னு. இதாங்க இப்படி தாங்க இருக்கும்.
மொத்தத்தில் இது என்ன பண்ணுதுன்னா வாயுவை கண்டிக்குது, வாதத்தை போக்குது, அப்புறம் நிறைய பிரச்சனைகளுக்கு சரி பண்ணுது. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.